வணக்கம். சுரேகுவன் அண்ணாவா? நிரூபன் கதைக்கிறேன் ஆஸ்திரேலியாவில இருந்து. என்னன்னா இந்த ஹரிஷ்ணவியோட கொலை சம்பந்தமான விஷயம் உங்களோட இதுல நியூஸ் வந்ததானே லங்காஸ்ரீல. நான் ஹரிஷ்ணவியோட ஒன்று விட்ட அண்ணா, ஹரிஷ்ணவின் அப்பாவோட அண்ணாவோட மகன். சரியா அண்ணா? ஆஸ்திரேலியாவில இருக்கிறேன். என்னன்னா இந்த நேற்று லங்காசியோட காய்ச்சினாங்க. இப்ப என்னன்னு சொன்னா ஹரிஷ்ணவின் கொலையில திடீர் திருப்பம், குடும்ப உறவு, குற்றவாளிகளை பிடிக்கல அப்படின்ற ஒரு நியூஸ் போட்டவ. அது இப்ப சித்தப்பாடு கதைச்சு ஹரிஷ்ணவியோட அப்பா அதை மன்னிப்பு கேட்டு நீக்கினவ. சரியா? இப்ப பாராளுமன்ற உறுப்பினர்ல இருந்து எல்லாருக்குமே தெரியும் பிரேத பரிசோதனை கற்பழிப்பு கொலை குற்றவாளியை பிடிச்சாச்சு, இதுக்கு சம்பந்தம் இல்லை, அப்படி ஒரு கள்ளத்துறவு ஒரு இதுவும் இல்ல. கொப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி அதே நியூஸ ஜேவிபி நியூஸ்லயும் மனித இதுல போட்டிருக்கணும். ஹரிஷ்ணவின் கொலை வவுனியாவில் பரபரப்பு, காரணம் குடும்ப உறவு, அந்த மாதிரி என்று. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு மக்களின் எழுச்சி ஒரு பக்கம், மக்கள் போராட்டம் நடக்குது, இப்படி கற்பழிப்பு எப்படி வந்தேன்னு சொன்னா வேற ஒரு இதுக்குள்ள சிங்கள இணையதளம் தான் அதை உருவாக்கி. சரியா? நீங்க மீடியான்னு சொன்னா எப்படியான அதை முறியடிக்கத்தான் அந்த நியூஸ எடுத்து போட்டவையா, அதை சிங்கள இணையதளம் எடுத்து போட்டது. அதுல சொல்லி இருக்கலாம் சிங்கள இணையதளம் அப்படி ஒரு வசனமே சொல்லி இல்லையா? அதுக்குள்ள போட்டு இருக்கு, அதுக்குள்ள ஆதாரம் போட்டிருக்கு. அதுக்குள்ள அதற்குள்ள கடைசியில வாதிக்காம முன்னு கட்ட வச்சு சடையங்கத்தை பார்த்துட்டு ஃபைட் பண்ணினா அந்த டீங்கு கூட நச்சு விட்டாங்க. சிங்கள இணையதளம் டீங்கு கூட அப்படி ஒரு இதுவுமே இல்ல. ஸ்ரீலங்காண்டு போட்டு ஹரிஷ்ணவியின் கொலையில் ரெண்டாவது செய்தி திருத்தம் சொல்லி தலையங்கம் போட்டு அதுக்குள்ள அந்த போட்டிருந்தது அந்த டீங். ஆனா இங்க கண்ணுக்கு முன்னாடி இப்ப பாத்து கொண்டிருக்கிறோம். சரியா? லண்டன்ல இருந்து சொன்ன அப்புறம்தான் அந்த செய்திக்கு ஃபுல்லா சொன்னார் எடுக்க சொன்ன அப்புறம் எடுத்து விட்டதே தவிர மற்றபடி அந்த ஃபுல்லா நாங்க திருப்பி போட்டுருக்கலாம். ஆனா அப்படி ஜேவிபி நியூஸ்ல வவுனியாவில் ஹரிஷ்ணவிக்கு பட்டப்பாடு. ஜேவிபி நியூஸ பத்தி எங்களுக்கு தெரியல. நான் தமிழ்ல தான் நேற்றனோட அர்த்தம் அப்படி சிங்கள இணையதளத்துல ஒரு வசனம் ஸ்கிரீன்ஷாட் இருக்கான ஒரு இதுவும் இல்ல அப்படின்னு சொன்னா இப்படியும் செய்தி வெளியிடுகிற ஊடகம் ஒரு வசனம் போட்டிருக்கலாம். என்ன தமிழ்ல லிங்க தாங்க, அது பிரச்சனை இல்ல. ஆனா அப்படி ஒரு சம்பவமே இல்ல, அப்படி ஒரு இது இல்ல போடவே இல்லை. நீங்கள் என்ன ஒரு ஊடகம் பொறுப்பான சொன்னா கொப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நடவடிக்கை தான் அது. அப்படின்னா நாங்க திருப்பி தான் அந்த நீட்டை போட்டு அதுக்கு ஒரு அறிக்கை விடணும். அதே நீட்டை எவ்வளவு ஒரு பாதிப்பு யோசிச்சு பாருங்க. இப்ப ஊடகங்கள் ஸ்ரீதரன் பாராளுமன்ற நியூஸ் நேற்று நிப்பாட்டியாச்சு, நேற்று நியூஸ் நிப்பாட்டி அவரோட தெளிவாயிட்டாச்சு. அவரோட நீங்க நம்பர் உங்களோட நம்பர் இல்ல எனக்கு கட்சி கதைங்க நம்பர் விழுந்தான என்னோட நம்பர் ஹலோ நம்பர் விழுதோ நம்பர் விழுதோ ஓகே அண்ணா. இல்ல அதுல சிங்கள ஊடகம் போட இல்ல. லங்காசுரியில என்ன இருக்குது வாரம் போறோம். லங்காசுரியில அதுல முன்னுக்கு ஏபிக்கான சிறப்பு நாட்கள் அந்த ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துங்க, அதை எடுத்து விட சொல்றேன். ஏவிபிலே மடுங்க அண்ணா, உங்களோட ஒரே ஊடகம். நான் எங்களுக்கு வேலை செஞ்ச எடுத்து விடாது பிரச்சனை இல்ல. போட்டது இல்ல ஒன்றுமே வித்தியா இதுல ஒன்றுமே இல்ல. அந்த ஏபிக்குள்ள அந்த நீட்டு பத்தி ஒன்றுமே எழுதி நான் சொல்றேன். இப்ப நீ என்ன பிரச்சனை போட்டது அங்க ஒரு போராட்டம் சரியா நடந்து கொண்டிருக்கீங்களே, நீ அதை திசை திருப்புற மாதிரி நடவடிக்கை ஈடுபடுறீங்களா? நாளைக்கு உங்களை அந்த நீட்டுக்குள்ள ஒன்று அண்ணா இப்ப நீங்க ஒரு கணக்கு யோசிச்சு பாருங்க. உங்களோட சகோதரங்களோ உங்களோட சொந்த உறவுகளை கூப்பிட்டு நீங்க எழுதுவீங்களா? நாங்கள் அப்படின்னா அந்த ஊடகத்தை ஃபுல்லா நாங்கள் எடுத்து போடுவாங்க, உங்களுக்கு போடுவாங்க. ஆனா அப்படி மருந்துக்கு போடுங்க. போட்டுட்டீங்க அப்படி போடுங்க. சரி ஓகே, நீங்க போட்டுட்டீங்க, இது மருந்துக்கு போடுங்க. விளங்குதான் உங்களுக்கு சொல்றேன். ஆதாரத்தோட ஃபுல்லா போடுங்க. நான் போடுங்க திருப்பி போடுங்க. என்ன பிரச்சனை யோசிச்சு பாருங்க. இல்ல உங்களுக்கு அவன் எடுத்து முழுக்க போடுவா, பத்தி எல்லாத்தையும் போடுவா. என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஆனா லண்டன் அவருக்கு சொன்னேன், ஏதாவது பிரச்சனை வந்தா எனக்கு அதிகமா சொல்லி எல்லாருமே என்னோட அஞ்சு டிஸ்டர்ப் பண்ணவன். டிஸ்டர்ப் அப்படின்னு பிரச்சனை இல்லைன்னா இப்ப நீங்க என்ன சொன்னா சிங்கள ஊடகம் என்ன எழுதினாலும் நீங்க எழுதுறீங்களோன்னு கேக்குறோம். நாங்க விளங்குதா? சிங்கள ஊடகம் என்ன எழுதினாலும் நீங்க ஒரு ஊடகத்துல எழுதுறீங்களா? அப்படி என்ன ஒரு தமிழ்ல ஹரிஷ்ணவியின் கொலையில் குடும்ப உறவு திடீர் திருப்பத்தால் வவுனியாவில் பரபரப்பு. இதுல இப்படியும் ஒரு செய்தி சிங்கள ஊடகத்துல சொல்லி இருக்கின்றோ அல்லது லிங்கோ அல்லது எந்த தகவல் கூட இல்ல. நீங்கள் உருவாக்கின நியூஸ் மாதிரி தான் இருக்கு. அந்த லிங்க நான் போட்டு
போன் பண்ணி நான் சொல்லி ஒரு நாள் இருக்கு எல்லாம் நீங்க எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அந்த நீங்க ரெண்டாவது ஏன் நீங்கள் அப்ப அதுக்கு மறுப்பு தெரிவிக்க பண்றீங்க? நீங்க போட்ட நியூஸ்ல வந்து ஆதாரமற்ற இதை வந்து இப்படி டாக்டர் சொல்லி இருக்கிறார், சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார், குற்றவாளியை பிடிச்சிருக்கிறோம், இதுக்கு மேல நீங்க ஏன் அப்படி இதன்றீங்க? ஒரு ஊடகமா இருந்தோண்டு, தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையான ஊடகமா இருந்தோண்டு இப்படி ஒரு நியூஸ் செய்தி வந்த செய்தியை தானே கொழும்பு ஊடகம் சொன்னதாங்க நாங்க கொழும்பு ஊடகம் போடு இல்லையா? அப்படி ஒன்று அப்படின்னா நாங்கள் மீடியா எல்லாத்தையும் கூப்பிட்டு ஓபன் விஷயத்தை மனசுல கொண்டு வர முடியாது. வேணுமெண்டா நீங்க சொல்லுங்க எஸ்எம்எஸ் போட்டு விடணும் உங்களுக்கு அந்த நீங்க போட்டு விட்டாங்க இப்ப ஓகே. அப்படின்னா வீட்டுக்காரர் வந்து பப்ளிக்கா பேட்டி கொடுக்க ரெடியா இருக்கு. நம்ம சரியா வேண்ட தாய் எல்லாத்தையும் பேட்டி அவ வந்து இப்ப ஆக்கள் ஒவ்வொருத்தரும் கதைப்பினம் என்ன அதே வந்து நாங்கள் செய்தி ஆக்கல என்ன ஊடகம் என்ன நீங்க செய்யுங்க. நீங்க அப்படி ஒரு வேணுமெண்டா செய்யுங்க. நம்மளோட நம்பர் ஓகே. அவரோட கதைக்கலாம். அதே மாதிரி ஸ்ரீதரன் இவரோடையும் கதைக்கிறோம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கண்டனம் வெளியிடணும், அதே மாதிரி கதைக்கிறோம். என்ன கூப்பிட்டு மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் இதையும் வந்து நாங்கள் ஒரு கதைக்கிறோம் அவையோட லோயர் நளினி என்ற அவையோட அந்த ஊடகத்தின் லிங்க வேணுமெண்டா உங்களுக்கு தாரம் அனுப்புங்க. கோல் பண்ணுங்க. ஆனா எங்களுக்கு தர வேண்டாம்னா நீங்க எப்படி போட்டு நீங்க சிங்கள ஊடகம் என்ன எழுதுனா நீங்க போடுறீங்களா? உங்கள சிங்களோட எவ்வளவு எழுதிட்டு இருக்கு சொல்லுங்க அப்ப தமிழ் மக்களுக்கு நீங்க போடுறீங்க நாங்க